அவரை பத்தி மிக உயர்வான தகவல் சொன்னா அவர் அடுத்து சொல்லுவாரு. ஆனா அப்துல் கலாமை பத்தி தொடர்ந்து கேட்கறதுக்கு பதில் இடையில இன்னொரு தலைப்பு நாம் சிந்திக்கலாம். கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்கள் கன்ஃபியூஷியஸை கொண்டவரோடு ஒப்பிட்டு நமக்கு வரவேற்கிறார்கள். செந்தமிழ் சித்தனை அவர்களுடைய கேட்க சென்றவை எனக்கு கரைதான் தலைநகர் தமிழ்ச்சங்கமும் உலக திருக்குறள் மையமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த அருமையான ஒரு உலக சிந்தனையாளர்களும் திருவள்ளுவரும் என்ற அருமையான இந்த நிகழ்வை அமர்வு 2க்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருத்தவக் கல்லூரியினுடைய மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே, இந்த நிகழ்வை 2-3 மாதமாக ஒருங்கிணைத்து அமைத்து அழகிய வழியில் ஒரு சான்றிதழும் இந்த நூல்களும் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆசான் முகிலை ராஜபாண்டியன் அவர்களே மற்றும் வருகிறந்திருக்கும் தமிழ் அறிஞர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான திருவள்ளுவர் உலக சிந்தனையாளர்களும் என்ற தலைப்பிலே நான் கன்ஃபியூஷியஸ் படிச்சுக்கலாம் என்று பார்த்தேன். கன்ஃபியூஷியஸ் சைனாவில் 551 கடந்த 479 மறைந்தார். அவர் ஒரு தத்துவ ஞானியாக உருவெடுப்பதற்கு காரணம் அந்த நாட்டிலே அவர் ஏழையாக இருந்தார், ஒரு தாழ்த்தப்பட்ட இனமாக இருந்ததால் அவருக்கு அரசு பணி கிடைக்கவில்லை. அதையெல்லாம் வைத்து அவர் அரசியலை பார்க்கிறார். என்னுடைய கட்டுரை அப்படித்தான். அதாவது கன்ஃபியூஷியஸின் அரசியல் பார்வை. அவர் என்ன சொல்றாங்கன்னா, மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டதுதான் அரசியல். மன்னன் மக்களிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்களோ அதே போல மக்களும் மன்னனிடம் அன்பாக இருந்தால்தான் அந்த நாடு உருப்படியாக இருக்கிறது. ஆகதான் சொல்ற அவருடைய நூல் கன்ஃபியூஷிசம் அப்படின்ற கம்யூனிசம் சொல்றது கன்ஃபியூஷிசம். அந்த நூலில் மையவாக கருத்தால் என்ன சொல்றாருன்னா, மனித நேயம், தனிநபர் சமூக செயல்பாடுகள், தனிநபர் ஒழுக்கம், இதையெல்லாம் தன் ஆக்கம், அதன் மூலம் மனிதர்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியவர்கள், மனிதர்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். எந்த ஒரு நாட்டிலையும் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் வேற வெளிநாடுகள்ல அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்க முடியாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். தனி மனித ஒழுக்கம், தனி மனித செயல்பாடுகள் இத்தனையும் இருந்தால்தான் நம்ம ஒரு நல்ல ஆட்சியாளராக, நல்ல மக்களாக நாம் வாழ முடியும் அப்படிங்கிறத உதவிக்கிற பிற நபர்கள் மீது நாம் எவ்வளவு தூரம் மனித நேயம் காட்டுகிறோமோ, நாம் என்ன கொடுக்கிறோமோ அதான் நமக்கு திரும்ப வரும். நாம் ஒரு மரியாதை நமக்கு மரியாதை மாட்டேங்கிறது. அதை வலியுறுத்துகிறார் கன்ஃபியூஷியஸ். அவர் சொல்லுறார், அதை அவர் 3 விதமாக மனித நேயத்தை காட்டக்கூடியதை ரெஸ் அப்படின்றாரு, இலி அப்படின்றாரு, ஈ அப்படின்றது ரஷ்ய மொழியில் உள்ள சொல். இந்த சொல்லை அவருடைய குடியரசு, அவர் முதல்ல ஒரு பத்திரிகை நடத்துனாரு, குடியரசு. அந்த பத்திரிகை அதுக்கு முன்னால் அது வேற வேறு, அப்புறம் அந்த குடியரசு மாற்றிய படிக்கல. அப்படி பண்ணக்கூடிய அந்த கன்ஃபியூஷியஸ் முழுக்க என்ன சொல்றாருன்னா, அரசியல் கொள்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதே போல மன்னனுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அரசியல் பார்வையில அறிஞர் சொல்றாரு. இன்னொரு அறிஞர் பார்த்து சொல்றேன், சாக்ரட்டிஸுடைய சீடர் பிளேட்டோ. அந்த பிளேட்டோனுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாக்ரட்டிஸுடைய சீடரான பிளேட்டோ லத்தீன் மொழியில் சொல்றாரு, டி பப்ளிகா அப்படிங்கிற பத்திரிகையின் பெயரை குடியரசு அப்படின்னு நடத்துகிறார். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குடியரசு பதவி
நல்லது உங்களுக்கு நிலைநிறுத்தும் நினைக்கிறேன். அது தெளிவாக கொடுக்குறேன். எந்த நாடும் இது ஒரு முக்கியமான கருத்து. எந்த நாடாக இருந்தாலும் மக்களுக்கு அதிக சுதந்திரத்தால் அந்த நாடு கிடைக்கவே தவிர வளராது அப்படிங்கிறது. சுதந்திரத்திலும் கட்டுப்பாடு வேண்டும். அதீத சுதந்திரத்தால் ஆபத்தை விளையும். எந்த நாடும் ஆட்சி உரிமை என்கிற போது சொந்த ஆசையால் தூண்டப்படும். இந்த சுயநலக்காரர்கள் அதிகாரத்தை அடைய முடியும். இன்றைக்கு அதுதான் உலகங்களிலும் இந்தியாவில் அதைத்தான் அவருடைய அரசியல் பார்வை, பிளேட்டோவுடைய அரசியல் பார்வையாக நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படியே நாம திருவள்ளுவர் அரசியல் பார்வை எப்படி இருக்கின்றோம். திருவள்ளுவர் வந்து அந்த கிமு 31 சார்ந்ததாக ஆய்வாளர்கள் தான் சொல்றாங்க. திருக்குறள் பிற்கால அறிஞர்களோடு ஒத்து போறவங்க யாரான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபூசியஸ், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், லியோ டால்ஸ்டாய் போன்ற அறிஞர்களின் அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருந்த தென்னாட்டு சாக்ரட்டிஸ் சொல்லக்கூடிய பெரியாருடைய கொள்கையாக இருந்தது. அதே போல கன்ஃபூசியஸ் வந்து சமூகம் என்பது மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிற திருவள்ளுவர் அன்புடன் வாழ்கின்ற சமூக வாழ்க்கைதான் உலகத்தின் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ செய்ய நடக்கிறார். அதாவது அன்புற்று அமர்ந்த வளர்த்திற்கு அதை எடுத்து இன்புற்றாக எய்யும் சேவை. ஆக அந்த அன்புங்கிறது எல்லா உலக நாடுகள் அனைத்துக்கும் தேவைப்படுது. கன்ஃபூசியஸா இருந்தாலும் சரி, அரிஸ்டாட்டிலா இருந்தாலும் சரி, அப்ரஹாம் லிங்கனா இருந்தாலும் சரி, ஆக எல்லாருமே போதிக்கக்கூடியது அன்பு. சக மனிதனிடம் அன்பை காட்டு, அதே போல அரசிடம் அன்பை காட்டு, மன்னனும் மக்களிடம் அன்பை காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட கருத்துக்களை தான் அவர் சொல்கிறார். இந்த அன்பு மன்னரிடம் மட்டும்தான் போதாது. அதான் என்ன சொன்னார். இப்போ எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு மன்னன் இருக்கிறது ரொம்ப சமமான எதுன்னு கேட்டீங்கன்னா மன்னனாக இருக்கிறது தான். அவர் நம்ம மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வச்சுன்னா அந்த அப்படியே ஜாலியாக 3 பேர் விளையாடிட்டு சாயங்காலம் பீச்சுக்கு போயிட்டு பெருசாக வர முடியாது. ஒரு மன்னனுக்கு 24 மணி நேரம் வேலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மழை காலமாக இருக்கு, மழை காலத்தில் ஒரு குளம் உடஞ்சிருக்கு. அந்த குளம் உடஞ்சு அந்த மக்கள்லாம் வராங்க, வந்து கூப்பிட்டாங்கன்னா அமைச்சர் என்ன சொல்வாரு, தூங்கிட்டு இருக்க மன்னன் நீ காலையில் வாங்க சொல்லக்கூடாது. மன்னன் எப்பொழுதுமே மக்களை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்பது கன்ஃபூசியஸ் சொல்கிறார். நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிறார். திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. மன்னன் எப்படி இருக்கணும், ரொம்ப பணலோகமா ஆடம்பரமா இருக்கக்கூடாது, காட்சிக்கு வெளியே கடிந்துள்ளன் அல்லே நீக்கூறும் மன்னன் நிலம். அந்த நிலம் எப்படி இருக்குன்னா மன்னன் எங்க கூட நம்ம சந்திக்கலாம், நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு மக்களுடைய மனதில் பதிய வேண்டும். அப்படி மன்னன் எளியவனாக எப்பொழுதும் மக்களை சந்திக்கக்கூடியவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவர் காட்டக்கூடியது. இதைத்தான் கன்ஃபூசியஸ் சொல்கிறார். மக்களை அன்பாக நடத்தக்கூடிய மன்னன் தான் அந்த நிலத்தை ஆட முடியும் அப்படின்னு சொல்றார். அதே போல வள்ளுவர் இன்னொன்று சொல்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி விடாம பாதுகாக்க வேண்டும், மக்களை பொருளாதாரத்தில் பின்தங்கி விடாம பார்க்க வேண்டும், பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளக்கூடாது அப்படிங்கிறத எப்படி சொல்றாருன்னா, முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், அவங்க தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம திருவள்ளுவர் சொல்றார். கன்ஃபூசியஸ் சொல்லக்கூடிய கருத்தை நம்முடைய அரசியல் பார்வையில திருவள்ளுவர் சொல்றார். அது மட்டும் இல்ல, மன்னரை ஒரு மன்னராக இருக்கக்கூடியவன். இப்போ ஒரு உறவினர்கள் இருக்காங்க, அந்த உறவினர்கள் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க, அவன் அப்படியா நல்லாப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் மன்னரை புகழ்வார்கள், இகழ்வார்கள், தூற்றுவார்கள், போற்றுவார்கள். அப்படி யார் எதை சொன்னாலும் அதை வந்து பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடியவன் தான் நல்ல மன்னன். செவி கைப்ப சொல் பொறுக்கும் அப்படின்னு சொல்றாரு. செவி கைப்ப சொல் பொறுக்கும் பண்புடைய வேந்தன் சிவிகைக்கு தன்னும் உலகு. அப்படிப்பட்ட நம்ம மன்னர் தான் சொல்றவன் திரும்ப யோசிப்பான், நம்ம தேவையில்லாம மன்னரை சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட மன்னன் ஆளக்கூடிய அந்த நிலம், அந்த மன்னனுக்கு கீழே வாழ்வதை மக்கள் மிகவும் விரும்புவார்கள். செவிகைக்கு சொல் பொறுக்கும் பண்புடைய வேந்தன் சிவிகைக்கு தன்னும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனித நேயம் அப்படிங்கிறது எப்படின்னா, மற்ற எல்லாத்தையும் மனித நேயத்தை விட ஒரு மனிதன் பசிக்கு வந்தால் அந்த பசிக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவர்
கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சுட்டார். மக்களுக்கு பசி இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம மனிதர்களிடம் சொல்றது, மண்ணினை அளந்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு மனிதர்களை சொல்ற மாதிரி கொரோனா உணவு யார் கொடுத்தது, நிலத்தோடு நீரே நீரும் நிலம் உணவையோடு ஈட்டு அப்படின்னு கொரோனா சொல்றாங்க. இப்படி கன்ஃபியூஷனுடைய சமூக சடங்குகள், அப்பா கணவன் மனைவி, தாய் தந்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகன் மகள், அண்ணன் தம்பி, பங்காளிகள், நண்பர்கள், இவ்வளவு நாம் அரவணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கன்ஃபியூஷனுடைய கருத்து. இதையே அப்படியே சொல்றாரு. அதை கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கை, முன்னோர்கள் இறந்தவர்களுடைய வளர்ப்புடைய நம்பிக்கை கன்ஃபியூஷன். அதை அந்த கன்ஃபியூஷனுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஜோதிடர்கள் நம்பிக்கை உண்டு. ஆனால் அவர் சமூகத்தை சமூக சடங்குகள் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்றாரு. நம்ம திருவள்ளுவர் தான் சொல்றாரு, தென்குளத்தான் தெய்வம் விட்டு ஒப்பில் தான் என்றாங்க, அதுதான் ரொம்ப தரை அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்றாரு. ஆக இப்படி நம்ம ஒவ்வொரு செய்திகளையும் கன்ஃபியூஷன்ஸையும் நம்ம வள்ளுவரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வள்ளுவரும் கன்ஃபியூஷனும் எந்த அளவுக்கு ஒத்து போகிறார்கள் என்ற ஒரு ஒப்பீடை நான் கட்டுரையாக செய்திருக்கிறேன். இதை முழுவதுமாக படிக்க வேண்டும் என்றால் 132வது பக்கத்தில் என்னுடைய கட்டுரை இருக்கிறது. அதை படித்து நீங்கள் அறிவுரை கூறுமாறு கேட்டுக்கொண்டு நிகழ்வுக்கு என்னை அழைத்து நன்றி நன்றி வணக்கம். திருவள்ளுவரையும் கன்ஃபியூசியஸையும் சிறப்பாக ஒப்பிட்ட ஞானம் இலக்கிய இயக்கத்தின் செயலாளர், தலைநகர் தமிழ் சங்கத்தின் கொள்கை பரப்பாளர் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்களுக்கு திருக்குறள் என்ற விருதினை, தென்றல் என்ற விருதினை தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியின் முன்னாள் புலத்தலைவர் டாக்டர் மோசஸ் மைக்கேல் பாரடே அவர்கள் வழங்குவார்கள். சீனர் ஞானி கன்ஃபியூஷியஸ் அவர்களுடைய மனிதநேய சிந்தனைகளை நம்முடைய வள்ளுவர் பேராசிரியருடைய சிந்தனைகளோடு ஒப்பிட்டு பல நல்ல கருத்துக்களை அவர்கள் எடுத்துச் சொன்னார். மன்னர் மக்களிடத்தில் அன்போடு இருப்பது போல மக்களும் மன்னரிடத்தில் அன்போடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர் எடுத்துக்காட்டியது என்னை கவர்ந்தது. கன்ஃபியூஷியஸை பற்றி எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நமக்கு தெளிவாக விளக்கினதுக்காக அவரை நாம் பாராட்டுகிறோம். இன்னொருத்தர் கன்ஃபியூஷன்ஸை பற்றி பேச போறாரு. அதனால அடுத்தடுத்து 2 பேர் பேசினா இவர் என்ன சொன்னாங்க அவர் என்ன சொன்னாங்க நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும் என்பதற்காக இடையில வேற ஒரு தலைவர் ஒருவரை பேச அழைத்து நாம் மீண்டும் அவர்களை பேசலாம். இது பெரிய பாடகர்